ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃபோட சாப்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈச் டாபிக் வந்துட்டு செப்பரேட்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளை சுற்றி பார்க்குறப்போ லிவிங் திங்ஸ் இருக்குது, நான் லிவிங் திங்ஸ் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறப்போ இந்த லிவிங் திங் எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம், இல்லை இது நான் லிவிங் திங் எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். இந்த சாப்டர் நீங்கள் படித்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து பேசிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா த செல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்அனிமேட் அப்படின்னு ஒரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாக்டான மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நான் லிவிங். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன கண்டதான் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லார் ஆர்கானிசம், மல்டிசெல்லார் ஆர்கானிசம், ஒரே ஒரு செல்னால் ஆகி இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு பேர் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் தென் மல்டிபிள் செல்ஸ்னால ஆன ஆர்கானிசம்ஸ் பேர் வந்து மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ், பேரமிஷியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டோபஸ், பெட்ரோமைசான், ஈவன் அஸ் ஹியூமன்ஸ் எல்லாருமே கூட, நீங்களும் நானும், நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு மல்டிசெல்லார் ஆர்கானிசம் தான். ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்க ஷார்ட் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஸ் த செல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.